சோழ தேசத்தின் இரவு நேரம். ராஜராஜ சோழன் ரொம்பவே யோசிச்சுட்டு இருந்தார். ஏன்னா அவருக்கு மிகவும் பிடித்த, மனதுக்கு ரொம்ப பிடிச்ச சிவன் கோயிலை மிகப்பெரிய பிரம்மாண்டமாக யாரும் கட்ட முடியாத அளவுக்கு கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உதித்து அவருக்கு பல நாட்களாகியும் இடம் கிடைக்கலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் யோசிச்சுக்கிட்டே தூங்கவும் போயிடுறாரு. அவர் தூக்கத்தில் ஒரு விசித்திரமான கனவு வருதான். ஸோ அந்த கனவு என்ன, அந்த கனவுக்கும் வாராகி அம்மனுக்கும் என்ன சம்பந்தம், வாங்க பார்ப்போம். நம்ம ராஜராஜ சோழன் அவர்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வந்துச்சுங்களாம். அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு தேவதை வந்தாங்களாம். பெண் உருவத்தில் இருந்து முகம் மட்டும் காட்டுப்பன்றி போல் இருந்துச்சுங்களாம். அவங்க என்ன சொன்னாங்களா, ரொம்ப குழம்பிக்காத, நாளைக்கு உனக்கு காலையில் இதற்கான விடை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. இவருக்கு தூக்கம் கலைஞ்சு என்னடா இது விசித்திரமான கனவு வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போய் காலையில் எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சிட்டு முதல் வேலையாக நம்ம குருக்கள் கிட்ட போயிட்டு இது என்ன ஏதுன்றதை விசாரிப்போம்னு சொல்லிட்டு கிளம்பி, காட்டு வழியாக தான் குருக்களை பார்க்க முடியுங்களா, கிளம்பி போகிறாரு. காட்டு வழியே போய்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு காட்டு பன்னியை பார்க்குறாரு, நேருக்கு நேர். அவருக்கு சட்டுன்னு ஒரு எண்ணம். நைட்டு கனவுல வந்ததும் ஒரு பெண் உருவத்தில் இருந்த காட்டுப்பண்ணியின் முகம் போன்ற ஒரு தேவதை இல்லையா. ஸோ அதை நோக்கி பின்தொடர்ந்து ஓடுறாரு. அந்த காட்டுப்பண்ணியும் ஓடி போய் ஒரு இடத்துல நின்று ஒரு மரத்துக்கு கீழே பள்ளம் தோண்டுது. இவருக்கு ஏதோ ஒரு மனசில் பட்டு, இல்லை இது என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக குருக்கள் வீட்டுக்கு போகிறாரு. இந்த விஷயங்களை சொல்கிறாரு. அப்போ குருக்கள் அவர்கிட்ட விளக்கி சொல்கிறாரு, இதுதான் இந்த விஷயத்துக்கான, அந்த கனவுக்கும் அந்த காட்டுப்பண்ணியை பார்த்ததற்கும் ஒரு விடை அப்படின்னு சொல்கிறாரு. ராஜராஜ சோழனுக்கு குருக்கள் சொன்ன கதை இல்லைங்க, விஷயம் இதுதான். ஸோ முன்னொரு காலத்தில் 2 அரக்கர்கள் இருந்தாங்களாம். ஒருத்தர் பேர் பார்த்திங்கன்னா சுப்பன், இன்னொருத்தர் பேர் நிசுப்பன். அவர் பிரம்ம தேவரை வேண்டி பல வருஷங்களாக கடும் தவம் புரியும் பொழுது அவங்க தவத்தை மிச்சி பிரம்மரும் காட்சி கொடுக்குறாரு. ஸோ அவங்க கேட்டுக்கிட்ட வரம் என்னென்னா, அவங்களுடைய மரணம் கர்ப்ப கிரகத்தில் உதிக்காத ஒரு கன்னி பெண்ணுடைய கையில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. அந்த ஒரு வரத்தையும் பிரம்மதேவன் கொடுக்குறாரு. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த வரம் கிடச்சோன்னா அரக்கர்கள் இல்லாத அட்டகாசம் பண்ணுறாங்க. மேலோகம், பூலோகம் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய அராஜகம் அளவில்லாமல் போயிடுது. இதனால பயங்கரமாக கோவப்பட்ட பார்வதி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க. அவங்க முடிவுப்படி 7, அதாவது சப்த கன்னிமார்களை உருவாக்குறாங்க. அப்படி உருவாகும் பொழுது அதில் உதித்த 5வது கன்னிமார் தான் நம்ம வாராகி அம்மா. காட்டுப்பன்றியுடைய முகம் ப்ளஸ் உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு இளம் பெண் வடிவத்தில் இருக்கும். பயங்கர ஆக்ரோஷமாக இருந்தாங்களாம். அவங்க தான் படை தளபதியாக முன்னாடி நின்று எல்லாரையும் வழி நடத்தி அந்த சுப்பனையும் நிசுப்பனையும் வசம் செஞ்சாங்களாம். இதுதான் நம்ம வாராகி அம்மன் பிறந்த வரலாறு. ஸோ குருக்கள் சொல்லி முடித்தோன்னே ராஜராஜ சோழனுக்கு புலப்பட்டது. ஸோ வாராகி அம்மா தான் நம்ம பெரிய கோயிலை கட்டுறதுக்கான இடத்த காட்டிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ கோயிலையும் கட்டி பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் பண்ணி முடிக்கிறாங்க. அந்த கோயிலில் வாராகி அம்மனுக்கு ஒரு தனி சன்னதியே வைக்கிறாரு. அதுக்கப்புறம் காசியில் உள்ள பாதாள அறை வாராகி அம்மனை போய் அவர் வேண்டிக்கிறாரு. வேண்டிட்டு போருக்கு போகும்பொழுது அவருக்கு கிடைச்சது ஜெயம், வெற்றியே. ஸோ அதுக்கப்புறமா எப்போவுமே வாராகி அம்மனை கும்பிட்டுட்டு தான் போருக்கு போவாருங்களா ராஜராஜ சோழன். இன்றைக்கும் காசியில் இருக்க வாராகி அம்மா, பாதாள அறையில் இருக்க வாராகி அம்மா ராத்திரி வேளைகளில் வெளியில் எல்லாரையும் பாதுகாக்கிறதும், தாய் உள்ளத்தோட, என்னதான் ஆக்ரோஷமான கடவுளாக இருந்தாலும் தாய் உள்ளத்தோட எல்லா குழந்தைகளையும் பார்த்துக்கிறதும் உங்களால் பார்க்க முடியும் இல்லையா. இதுதான் நம்ம தாய் வாராகி அம்மன் பிறந்த வரலாறு, ராஜராஜ சோழனுக்கு வழிகாட்டிய வரலாறு, பெரிய கோயில் சன்னதியில் இருக்கிற வாராகி அம்மனுடைய வரலாறு, காசி பாதாள அறையில் இருக்கிற நம்ம வாராகி அம்மனுடைய வரலாறு. நன்றி, வணக்கம். தேடலை தேடி.